அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 8. கோழிச் சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் இந்த பாடலில் தோழியே எழுப்ப வந்த பெண்களை வச்சு தான் சொல்கிறாரு. அன்பு தோழியே, அதிகாலை பொழுது விடிஞ்சிடுச்சு. எப்படி சொல்கிறேன்? கோழி கூவி விட்டது, பறவைகள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு, கீச்சிட ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும்தானா? வாத்தியங்கள் 7 ஸ்வரங்கள், சரி க ம ப த நீன்னு 7 ஸ்வரங்கள் வாத்தியங்கள்லாம் இசைக்கப்பட்டுருச்சு. அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் எல்லாம் முழங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சத்தெல்லாம் உன் காதில் விழுதா இல்லையா? இந்த சூரியன் எப்படி கிழக்கில் வந்து உலக இருளை நீக்குதோ இந்த மார்கழி மாதத்தில், அதே மாதிரியே நம்ம எல்லாருக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவர் யார்? அந்த பரஞ்சோதியை ஒளி வீசக்கூடிய சிவனை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது உன் காதில் விழலையா? அவருடைய பெரும் கருணை எண்ணி நாங்கள்லாம் வியப்படைஞ்சிட்ருக்கோம். அவரோட சிறப்புகளை பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீயும் எதுவுமே காதில் விழாமல் தூங்கிக்கிட்டே இருக்க. இந்த உறக்கத்தை உனக்குன்னு சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டியா? இன்னும் பேசவே மாட்டேன்னு அப்படியே அமைதியாக தூங்கிக்கிட்டே இருக்க. நீ வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த சிவபிரானை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல. திருமாலுடைய சிவபக்தி பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? வராக அவதாரம் எடுத்து சிவனுடைய திருவடியை பார்க்க போனவர். அப்பேற்பட்ட பெருமையுடையவர் இந்த சிவபிரான். இன்னொரு பேர் இருக்குது சிவபிரானுக்கு, ஏழைகளின் தோழன். அப்பேற்பட்ட அந்த சிவனான ஏழைகளின் தோழனை பற்றி பாடி நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடையணும்னு நினச்சிட்ருக்கோம். நீ என்னென்னா வரமாட்டேன்ற, உடனே புறப்படு, அவரை பற்றி நம்ம போய் பாடணும் அப்படின்னு எழுப்புகிறாங்க. இதில் இறைவன் பற்றி பாடணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இறைவன் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை, ஆணவம், பொறாமை இது எல்லாத்தையும் இருள் சூழ்ந்த மனசில் இருந்து எடுத்துட்டு ஒளி வெள்ளமாகவே மாற்றிடுவாராம். ஒளி கொடுக்கறதில்ல, எப்படி மாற்றுவாராம்? ஒளி வெள்ளமாகவே மாற்றிடுவார் அப்படிங்கிறதான் இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. தினமும் நாமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.